இது வந்து நம்ம தமிழ்நாட்டு நாய் அலங்குன்னு சொல்லுவோம். அலங்கு அதாவது ராஜராஜ சோழன் கையில் இருந்த இங்கிலீஷில் புள்ளிக்குட்டான்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து அலங்கு. இது ஒரு போர் நாய், போர் செய்கிறதுக்காக நம்ம ராஜாக்கள் காலத்தில் இது வளர்க்கப்பட்டது. இதோட சிலை கூட பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் இருக்கும். அது மாதிரி ரொம்ப இதான. இதெல்லாம் குட்டிலேருந்தே வளர்க்குறீங்களா? ஆமாம், குட்டியிலேருந்து எல்லாமே குட்டியிலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். போய் விளையாடுப்போம். இதுக்கெல்லாம் வந்து கட்டி காக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். ஒரு நேரம் போல் இருக்காது. நான் முறையாக வந்து எல்லாத்துக்குமே ஊசி போட்டு முறைப்படி நாங்கள் வளர்க்குறோம். இன்னும் முதலீடு போட்டு இன்னும் நான் முதல் பார்க்க ஆரம்பிக்கலை. இது இருக்கிற வரைக்கும் நல்லா வளர்த்து வச்சிட்டோம். இப்போ தான் முதல்ல 2 குட்டி போட்டிருக்கு. நீ வரிசையாக ஒன்று ஒன்றா சேல்ஸ் ஆகும். எத்தனை வருஷம் நான் வளர்க்குறீங்க? இது 2.5 வருஷம் ஆகுது ஆரம்பிச்சு. இந்த 2.5 வருஷம் ஆகுது. ஏன்னா இதில் வந்து இருக்கிறதுல முதல்ல வந்து ஜெர்மன் செப்போட்டு ஒரு டாபர்மேன் 2 டாபர்மேன் வச்சுருந்தேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பிச்சது. அந்த இது இதில் கிடக்கு. அது ஒரு 3 வருஷத்து குட்டி. பாக்கி எல்லாமே வந்து இன்னும் முதல் எத்து எண்ணு விடலை, முதல் முறை குட்டி எண்ணு போடலை. எல்லாம் ஒரு 1.5 வயசு, ஒரு 1 வயசு இப்படி உள்ளதாக இருக்குது. அதில் ரெண்டாவது இதில் வந்து அதிகமாக முக்கால்வாசி வெறும் ஃபீமேல் தான் வச்சுருக்கேன். மேல் வந்து ஒன்று தான். அதான் சொன்னல, இது ஃபுல்லாக கோழிக்காக தான் வச்சது. இங்கே கோழி கூண்டு கட்டுற மாதிரி தான் இருந்தது. இது ஃபுல்லாக கோழிகளுக்காக தான் வச்சுருக்கிறேன். இந்த நிற்கிற நாட்டுக்கோழி ஆசைக்கு யாராச்சும் இந்த மாதிரி உங்களை மாதிரி கெஸ்ட்டு சொந்தக்காரங்க விருந்தாடி வெத்தாடி யாராச்சும் வந்தாங்கன்னா சமைச்சு கொடுக்கறதுக்கு தான். இந்த பாருங்க ஆப்பிள் மரம், இது ஆப்பிள் மரம், அது ஆப்பிள் மரம், அது ஆப்பிள் மரம். இதில் என்னென்னா இது வந்து சப்போட்டா மரம். இது வந்து பெருஞ்சாதி சப்போட்டா, இது பெருஞ்சாதி அத்திப்பழம் தான் இதுவும். ஆனால் இந்த அத்தி இப்படி இருக்கா, அங்கே ஒரு சின்ன அத்தி இருக்குது பாருங்கள், ஒரு குச்சி தான் இருக்கும். அதுலேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ பழம்பழம் சாப்பிட்டோம். அந்த செடி உடஞ்சி போய் ஒரே ஒரு குச்சி இருக்குது, அதுலேயும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அத்திப்பழம். அது மாதிரி நான் மூலிகைகளும் நிறையா வச்சுருப்பேன். இந்த பாருங்க, இது வந்து இதுக்கு பேர் வந்து இன்சுலின் செடி. சுகர் நோயாளிகள் சாப்பிடக்கூடிய இன்சுலின் செடி. தம்பி தண்ணி எடுப்பா, அலசி சும்மா சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெறும் இதை அலசி காலைல வெறும் வயத்தில் ஒரு இலை சாப்பிடணும். சட்டம் இருக்கா? போய் விளையாடு போ. இதுக்கெல்லாம் வந்து கட்டி காக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். ஒரு நேரம் போல் இருக்காது. நான் முறையாக வந்து எல்லாத்துக்குமே ஊசி போட்டு முறைப்படி நாங்கள் வளர்க்குறோம். இன்னும் முதலீடு போட்டு இன்னும் நான் முதல் பார்க்க ஆரம்பிக்கலை. இது இருக்கிற வரைக்கும் நல்லா வளர்த்து வச்சிட்டோம். இப்போ தான் முதல்ல 2 குட்டி போட்டிருக்கு. நீ வரிசையாக ஒன்று ஒன்றா சேல்ஸ் ஆகும். எத்தனை வருஷம் நான் வளர்க்குறீங்க? இது 2.5 வருஷம் ஆகுது ஆரம்பிச்சு. இந்த 2.5 வருஷம் ஆகுது. ஏன்னா இதில் வந்து இருக்கிறதுல முதல்ல வந்து ஜெர்மன் செப்போட்டு ஒரு டாபர்மேன் 2 டாபர்மேன் வச்சுருந்தேன்.